Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நாம பார்க்க போற perfect evening snack Gobi 65, Cauliflower 65 னு சொல்லலாம். இது எப்படி மசாலா உதிராம நல்லா கிறிஸ்பியா பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு panல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தான் cauliflower எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து blanch பண்றதுக்காக தான் தண்ணி ஆட் பண்றது. அடுத்து இதல உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது மூடி போட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு இது பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்றேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுறேன். சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸ்டெம் வந்து கொஞ்சமா மட்டும் இருக்கட்டும், ரொம்ப இருக்க வேணாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டெம்மை கொஞ்சம் வெட்டிடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது மூடி போட்டு ஒரு 3ல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிருங்க. இது நல்லா பிளான்ச் ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ நான் ஓபன் பண்றேன். கலர் பாத்தீங்கன்னா எதுவும் மாற்றம் இல்லை, லைட்டா இந்த எல்லோ கலர்ல தான் இருக்கு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இன்னொரு பவுல்ல 1/4 கப் அரிசி மாவு, அடுத்து 1/4 கப் சோள மாவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணா நல்லா கலர் கிடைக்கும், அதுக்கு தான். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரெட் ஃபுட் கலர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 1/4 கப்பு கம்மியா தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப லிக்விடா இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸா இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா கலந்துட்டேன். காஷ்மீரி ரெட் சில்லி போட்டாங்காட்டி நல்லா கலர் வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்டா இருக்கும், ரொம்ப லூஸா இருக்க வேண்டாம். அடுத்து நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருந்தேன் காலிஃபிளவரை நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கையில இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஈவனா அப்ளை ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் அண்ட் ஸ்பைஸ் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஏன் நான் கடைசியில் ஆட் பண்றேன்னா அப்பதான் மசால் வந்து நல்லா ஒட்டும் காலிஃபிளவர்ல, அதுக்காக தான் கடைசியில் ஆட் பண்றேன். 1 டேபிள் ஸ்பூன் எனக்கு கரெக்டா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். மினிமம் 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவரை ஒன்னொன்னு டிராப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க, அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ காலிஃபிளவர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கரண்டி வச்சு இது அப்பப்ப மட்டும் கலந்து விடுங்க. அடிக்கடி கலந்தீங்கன்னா மசாலா கரண்டில ஒட்டிக்கும். சோ அப்பப்ப மட்டும் கலந்து விடுங்க. நல்லா ரெட் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க காலிஃபிளவர் வந்து ஆல்ரெடி நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஓரளவு குக் ஆனா போதும். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. கலர் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா கிடைச்சிருக்கு ரெட் கலர்ல. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஆயில வடிச்சிட்டு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க மேரினேட்டட் காலிஃபிளவர்ஸை நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கலர்ஃபுல் கிறிஸ்பி காலிஃபிளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். கறி லீஃப் கொஞ்சம் ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேல வச்சு இந்த ரெசிபி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.